ஹே காய்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சில படம் நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே வந்து ரெண்ட் ஃப்ரீயாக கூடியிருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்பேன் அந்த படத்தை. அப்போல்லாம் வந்து கேசட் இருக்கும், சிடி இருக்கும்ல. ஸோ அந்த சிடி பேக்கெட்டில் இந்த படத்தோட ஃபோட்டோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருந்தது. சரி போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட பேர் என்னென்னா பிரிட்ஜ் டு தெரபிதியா, தெரபிதியா பாலம். ஸோ இதை நான் வந்து தமிழில் தான் பார்த்தேன். ஸோ படத்தோட சின்ன ஸ்டோரி லைன் என்னென்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன், யார் கூடயுமே அந்தளவுக்கு பழகாத ஒரு பையனுக்கு சடனாக காட் கொடுத்த மாதிரி ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க 2 பேர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பாலத்தை தாண்டி, ஐ மீன் ஒரு பாலம் இருக்காது, ஒரு கயிறை தாண்டி வந்து அந்த பக்கம் போயிட்டு ஒரு இமேஜினரி வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அவங்க அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. படம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். சடனாக வந்து அந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து இறந்துருவா. நமக்கு வந்து அந்த பொண்ணு இறக்குற சீனை காமிக்க மாட்டாங்க, அவள் சஃபர் ஆகிறது எதுவுமே நமக்கு வந்து காமிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நரேஷனில் தான் சொல்லுவாங்க தட் அவள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து எல்லார் மனசையும் உடைச்சிரும், கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இத்தனை வருஷம் ஆகியும் அது இன்னமும் என் மனசில் இருக்குன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ராமாவையும் அந்த படம் வந்து என் மனசுலேயே விட்டு போயிருக்கு. ஆனால் அதை நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.